அனிஷா. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட கெமிஸ்ட்ரி சாருக்கு நான் எழுதின ஒரு கவிதை, விந்தை அல்லவா நீ எனக்கு. சுற்றி சுழலும் உலகின் சூட்சமம் கற்றறியா நிழல் தரும் மரமாய் நெஞ்சத்தில் நீங்காதிடம் பிடித்த ஆசிரியரே, எத்தனையோ சதங்களை உருவாக்கிய உங்கள் அர்ப்பணிப்பு ஓய்வெடுக்க நினைத்ததில்லை. அதற்கு சான்றாவது வகுப்பில் நுழையும் பொழுது 8 திக்கும் ஒலிக்கும் எங்கள் கரவொலிகளும் வகுப்பு முடியும் பொழுது அறிவு பலகையில் பதியும் 1000 பக்கங்களும் சொல்கிறது. ஒரு முறை கேட்ட பாடலை மறுமுறை கேட்கவே யோசிக்கும் காலத்தில் உங்கள் குரல் கேட்க காத்திருந்த காலங்களும் அதில் கற்றிருந்த பாடங்களும் ஏராளம், அது ஏராளம். திட்டு திட்டி தீட்டாமல் அன்பு மொழியால் எங்களை தீட்டிய ஓவியரே, உங்கள் பாடங்களால் பகுத்தறிந்தோம், குட்டி கதைகளால் தினம் தினம் மகிழ்ந்தோம். ஏட்டை கற்பித்த ஏற்றத்தாழ்வு பாரா உங்கள் விழிகள் சொன்னது மன்னிக்க மறக்க கற்றுக்கொள் என்று. வகுப்பறையில் என் சக தோழனானீர்கள், அதனால் தான் என்னவோ உங்கள் பாடங்கள் புரிய அதிக நேரங்கள் எடுத்ததில்லை. முழு நிலவை போன்று பிரகாசிக்கும் உங்கள் முகம் கற்றுத்தந்தது ஒவ்வொரு தேடலிலும் மகிழ்வுகள் என்று. ஒரு தெளிந்த நீரோடை உங்கள் உள்ளம், அதில் முத்துக்கள் கிடைப்பது எளிதினுள் எளிது. எத்தனையோ நினைவுகள் கண்களின் முன், மேடையில் பேசிய ஊக்கமொழிகள், வகுப்பறையில் கொடுத்த அறிவுரைகள், எங்களை சிரிக்க வைத்த வார்த்தைகள், சிந்திக்க வைத்த நொடிகள், என்னை திருத்திய பதில்கள், உங்களின் திகட்டாத பாடங்கள், நடை உடை பாவனை என எங்கள் பள்ளி காலங்கள் தூக்கி சுமக்கும் உங்கள் நினைவலைகளை. மலையளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உங்கள் இதழருகே வரும் சிறிய புன்னகையில் அனைத்தும் மறைந்து விடுமோ. உங்களோடு செலவிட்ட காலங்கள் சுருங்க சொன்னால் கம்பன் கவிதைகள். வகுப்பினுள் ஆசானானாய், என்னை பெற்றெடுக்காத தாயுமானாய், திட்டி தீட்டா தந்தையுமானாய், அரவணைப்பில் அண்ணனுமானாய், என் வேண்டுதலுக்கு இறைவனுமானாய், என் வேண்டுதலே நீ என்றானாய். மறுபிறப்பிலாவது உன் மகளாய் பிறக்க வேண்டினேன், மறுபிறப்பிலாவது உன் மகளாய் பிறக்க வேண்டினேன். இப்பிறவியில் ஒரு முறையாவது நான் உன் மாணவி என்று நீ பெருமிதம் அடைய வேண்டினேன். விடைத்தால் திருத்திய விரல்கள் காகித கடலை மறந்து சற்று ஓய்வெடுக்கட்டும். விடியலாய் இருந்த மனம் புது விடியலில் புத்துணர்வு தினம் கொள்ளட்டும். புரியாத பிரியும் பிரியும் போது புரியும் என்பதை உணர்த்தி விட்டீர்கள். உங்களை வாழ்த்த வயதும் இல்லை, நன்றி கூறி முடித்துக் கொள்ள மனமும் இல்லை என்று கூறி எனது வார்த்தைகளுக்கு இடைவெளி விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.